ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா பெரிய ஆனியன் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 3 தக்காளி பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட வேண்டியதுதான். வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு எரிவுக்கு தகுந்தாற்படி இந்த ரா சில்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவசியத்துக்கு சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுட வேண்டியதுதான். அது கூடவே தேங்காய், அதாவது துருவிய தேங்காய் அப்படியே ஆட் பண்ணி வதக்கலாம். இல்லை அப்படின்னா வறுத்த தேங்காய் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வறுத்த தேங்காய் இருந்ததுனால நான் வறுத்த தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா ஆற வெட்டிக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சூப்பராக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு கட்டி சட்னியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் கொஞ்சம் நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து சூப்பராக தாளித்து ஆட் பண்ணிக்கிட்டே இப்போ கட்டி சட்னி ரெடி ஆகிட்டு இட்லி தோசைக்கு சூப்பரான